எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் பார்த்திங்கன்னா நான் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் தான் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி தான் பண்ண போகிறேன். அதுக்காக வந்து நான் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கேரட் பீன்ஸ் மட்டும்தான் இருந்தது, அதனால் அதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தலை இருக்குது. இப்போ பாருங்கள், நான் காலையில் வந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்து எடுத்து போட்டாச்சு. இனி வந்து சமைச்சிட்டு எல்லாம் கழுவிட்டு தான் வந்து வீடை க்ளீன் பண்ணணும். பாத்திரம் எல்லாம் எடுத்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம சமைச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வீடை க்ளீன் பண்ண வேண்டியதுதான். இப்போ வாங்க நம்ம வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ வந்து இன்றைக்கி நான் குக்கர்லேயே பார்த்திங்கன்னா ஆனால் விசில் போடாமல் அப்படியே மூடி வச்சு நான் ஓப்பனில் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பண்ணிவிட்டு நம்ம வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், இன்றைக்கி ரொட்டீன் நமக்கு இதோட முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அரிசியை வந்து ஒரு 2-3 டைம் கழுவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 1/2 hour வந்து ஊற வைப்பேன். ஊறினா வந்து சாப்பாடு வந்து நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், சீக்கிரமாக வெந்து வந்துடும். தண்ணி வந்து நிறையா ஊற்ற வேண்டியது இருக்காது. நம்ம அரிசி ஊறுறக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மசாலாலாம் அரைச்சிட்டு காய் கட் பண்ணோன்னா காய் வதக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 hour அது ஊறுறக்கும் நம்ம தாளித்து விட்றக்கும் கரெக்டாக இருக்கும். பூண்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் ஒரு 2 கட்டை அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய பெரிய பூண்டாக தான் இருக்குது. இஞ்சி வந்து நான் 1 inch அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் வந்து ஒரு 10 to 15 minutesக்குள்ளே வந்து நம்ம இதை பண்ணி முடிச்சிடலாம். அதிகமாக நமக்கு வந்து இது டைம் எடுக்காது. இப்போ பாருங்கள், நான் இஞ்சி பூண்டெல்லாம் உரிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து வெங்காயத்தையும் வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ணுறத விட இதில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா. அப்புறம் அது கொஞ்சம் ஸ்லைஸாகவும் வரும் நமக்கு பார்த்திங்கன்னா, நான் கட் பண்ணுறத விடவே இதில் எனக்கு. அதனால் இந்த சாப்பரில் போட்டு நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். காய் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சிட்டு வந்து நம்ம தாளித்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம பார்த்திங்கன்னா காயெல்லாம் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மசாலா தேவையானதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அப்படியே உரிச்ச இஞ்சி பூண்டு வந்து இதில் போட்டிருக்கேன். தக்காளியும் நான் இதிலே போட்டு கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ரெண்டு தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி தான், 2 தக்காளி போட்டிருக்கேன். இதிலே பார்த்திங்கன்னா பட்டை வந்து ஒரு 2 நீளமான பட்டையை நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன், அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராம்பு ஒரு 3 போட்டேன், ஒரு ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அவ்வளோதான், இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கன்னா இதை வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம வந்து தாளித்து விட்டுடலாம் சாப்பாட்டுக்கு. இப்போ நான் குக்கரில் பார்த்திங்கன்னா வந்து கடலெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் வந்து ஈக்குவலான அளவில் வந்து கலந்து நான் ஊற்றிக்க போகிறேன். இது கூட தேங்காய் எண்ணெயை நான் சேர்த்து ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம பட்டை கிராம்பு போட்டு தாளித்து விட்டுடலாம்.
எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒன்றா போட்டு தாளித்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா போட்டுறேன். ஒரு பிரியாணி பூ போட்டிருக்கேன், ஒரு கிராம்பு, பட்டை சின்னதாக ஒரு 2 சின்ன துண்டு பட்டை போட்டிருக்கேன், ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். அவ்வளோதான். காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போட்டு சேர்த்திக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் விட்டுடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டோம்னா கரெக்டாக நமக்கு வந்து வதங்கி வந்துடும். ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா வச்சுக்கோங்க சீக்கிரமாக வந்து தீஞ்சு போயிடும். எல்லாமே ஈவனாக நமக்கு வறுபட்டு வராது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்லேயோ வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகா நான் முழுசாக பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். கீரைவெலாம் இல்லை, முழுசாகவே போட்டேன். நல்லா வதங்கட்டும். இது கூட சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் எனக்கு சின்ன வெங்காயம் வந்து இது கூட ஆட் பண்ணல, பெரிய வெங்காயத்தோடு விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் எனக்கு நல்லா வதங்கி வந்துச்சு. இது கூட வந்து நான் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இது கூட ஊற்றிக்கிறேன். இப்போ தக்காளி கட் பண்ணி போட்டோன்னா பார்த்திங்கன்னா பாப்பா அவங்க வந்து அதை தனியாக எடுத்து வச்சிடுறாங்க. அதனால் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி போட்டோம்னா அவங்க சாப்பிடும்போது அது தெரியாது எதுவும். அதனால் நான் வந்து அரைச்சே போட்டுறது. இப்போ நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். நம்ம ஜார்லேயும் கழுவி ஊற்றிட்டு நல்லா வந்து அது பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்லேயோ சிம்லேயோ வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. நல்லா வதங்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வந்து சிம்லேயே வச்சு வதக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக வரும் நமக்கு பிரியாணி. பார்த்திங்கன்னா பச்சை வாசமெல்லாம் போகட்டும், ஸ்மெல்லாம். அது வரைக்கும் நல்லா மீடியமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டேன். சிம்பிளாக செஞ்சிடலாங்க சமைக்கிறதுக்கு. இப்போ வந்து நம்ம ஈஸியாக செய்யணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னா டைமும் சேவ் ஆகும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைகளும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் நான் வந்து கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பட்டாணி, நம்ம உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா. ஸோ சேர்த்தியாயிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் உப்பு உங்களுக்கு நமக்கு எந்த அளவு தேவைப்படுமோ உப்பும் வந்து மிளகாத்தூளும் நம்ம சேர்த்திக்கலாம். நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன், அதனால் அளவாக தான் போட்டிருக்கேன். பார்த்துட்டு நம்ம சேர்த்திக்கலாம். இது கூடயே மிளகாத்தூளும் சேர்த்திட்டு நல்லா வந்து காய் வந்து கொஞ்சம் வேகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து சின்ன ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாப்பா வந்து காரம் சாப்பிட மாட்டா, அதனால் நான் அளவாகவே போட்டேன். சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் இப்படி விட்டுட்டோன்னா காய் வந்து நமக்கு நல்லா வெந்து வந்துடும். நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுறலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததே நம்ம வந்து தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுட்டு அரிசி போட்டோன்னா நமக்கு அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. இப்போ நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இதில் தூவிட்டேன். கொத்தமல்லி, புதினா நம்மகிட்ட இருக்கிறது இருந்துச்சுன்னா தூவிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இந்த டைமில் வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா 1க்கு 1.25 அளவில் வந்து நான் வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து தண்ணி ஊற்றிக்குவேன். நம்ம ஓப்பனில் விட்டுறோம் இதில், அதனால் நான் வந்து 1.25 டம்ளர் நான் இதில் ஊற்றிருக்கேன். தண்ணி கொஞ்சம் அதிகமானாலும் இதுவே சாப்பாடு உடஞ்சி போன மாதிரி ஆயிரும். அதனால் தண்ணி வந்து பார்த்து சேர்த்திக்கலாம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த டைமில் நம்ம உப்பு காரம் வேணாலும் செக் பண்ணிக்கலாம்.
உப்பு பத்தாட்டி இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக தான் இருக்குது, அதனால் நான் எதுவும் ஆட் பண்ணிக்கல, இதோட விட்டுட்டேன். கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை வந்து நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன், அந்த அரிசியை வந்து இதில் சேர்த்திக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் வந்து அரிசி எடுத்து போட்டுக்கிட்டேன். அரிசி நம்ம ஊற வச்சு போட்டனால சீக்கிரமாக நமக்கு சாப்பாடு வெந்து வந்துடும், அதிகமாக டைம் எடுக்காது. அரிசி போடும்போதே பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஸ்மெல், அந்த மசாலாவுக்கும் அந்த அரிசிக்கும் சேர்த்து சூப்பராக இருந்துச்சு ஸ்மெல்லே வந்து நமக்கு பார்த்திங்கன்னா. நம்ம நார்மலாக சாப்பாட்டு ரைஸில் செய்கிறத விட பாஸ்மதி ரைஸ்லேயோ இல்லை வந்து சீரக சம்பா அரிசிலையோ செய்யும்போது பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். டேஸ்ட் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. சேம் அதே மாதிரி இப்போ ஸ்மெல்லுமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட்டும் வந்து நமக்கு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நான் வந்து க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுறேன். தண்ணி வந்து நல்லா இஞ்சினதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கீழே தோசைக்கல் வச்சு நம்ம கொஞ்சம் தம்மில் போட்டு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். நல்லா தண்ணி இஞ்சிட்டும் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறமா லெமன் வேணால் லெமனும் இந்த டைமில் புழிஞ்சிக்கலாம். நான் லெமன் புளியலை, ஏன்னா தக்காளியும் நல்லா புளிப்பாக தான் இருந்த மாதிரி இருந்தது, அதனால் நான் லெமன் புளியலை. இப்போ பாருங்கள், நான் வந்து தோசைக்கல் வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டேன். 10 நிமிஷம் கழித்து நமக்கு சாப்பாடு வந்து எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பாருங்கள், இப்படி தான் நமக்கு ரைஸ் இருக்குது பாருங்கள். அரிசி வந்து உடையவே இல்லை, குழஞ்சி போகாமல் எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லாயிருக்கும் ரைஸ் நமக்கு பார்க்குறக்கு. சாப்பாடுமே நல்லா வெந்து வந்துருச்சு. சும்மா போட்டு அடிக்கடி கிளறிட்டு இருந்தால் சாப்பாடு உடஞ்சி போயிடும். ஒரே ஒரு கிளறி வந்து கீழே இருந்து ஒரு கிளறி விட்டுட்டா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த விளாக் இதோட முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.